ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெயின் ரோட்ல இளையராஜா ஐயாவுடைய அவர் வீட்டு தெருவுல அந்த ஓடையே வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் படல என்ன ஒரு வாரம் சின்ன படல். நானும் அந்த ஓடையில தான் எங்க வீடே இருக்கு. போன வருஷம் இந்த வெள்ளத்துல எங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. மேக்சிமம் 75-80% மழையை நம்பி போறவங்க இப்ப மலைக்கே போக முடியாது, மழை சூழல் காரணமா. அந்த கன்னிமார் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் வந்து அவர் அது அங்கதான் போய் மன நிம்மதியா உட்கார்ற இடம். இது வந்து பொதுவாதான், இது வந்து பொதுவான மக்களுடைய மன வலிகள். வணக்கம், இது வாவு தமிழா. ஒவ்வொரு தீபாவளிக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய லோயர் கேம்ப் இல்லத்துக்கு போய் அவங்களுடைய தாயாருடைய அந்த நினைவிடத்துல வணங்கி வர்றது வழக்கம். இந்த முறையும் அங்கே போயிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க பிறந்த ஊரான பண்ணைப்புறத்துல வந்து கடுமையான வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்துல வந்திருக்கிற வெள்ளம், இது சம்பந்தமாக பண்ணைப்புறத்தில் இருக்கக்கூடிய சிலர்கிட்ட நம்ம வந்து பேசலாம்னு நேரடியா அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் திருப்பதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல, எத்தனை நாள் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு? தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல பெஞ்சிட்டு. எவ்வளவு அந்த பக்கத்துல இருக்க ஆறுலையும் அங்க உள்ள தண்ணிகள்ல உடைப்பு ஏற்பட்டதை நம்ம சில வீடியோக்கள் அனுப்பியிருந்தீங்க, அதுல பார்த்தோம். பண்ணைப்புறம்ங்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள் பிறந்த ஊரு. இந்த நேரத்துல வந்து அங்க எந்த விதமான பாதிப்புகளை அந்த ஊர்ல அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியுமா? ஆமா, அதாவதுங்க எல்லா தெருவுலயும் தண்ணி வந்துருச்சு. மெயின் ரோட்ல இளையராஜா ஐயாவுடைய அவர் வீட்டு தெருவுல அந்த ஓடையே வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. எங்க ஊர் பக்கத்து ஊர் கோம்பை, அது எப்பயுமே ஊருக்குள்ள தண்ணியே வராது. இந்த வாட்டி அங்கேயும் தண்ணி ஃபுல்லா வந்து மக்களுக்கு பெரிய சிரமம் ஆயிடுச்சு. கோம்பை அப்படின்னா அங்க இளையராஜா அவர்கள் படித்த பள்ளி அங்கதான் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அங்க வந்து 2-3 வருஷம் அங்க படிச்சிருக்காங்க. அதுக்கு இங்கே 5th or 6th வரை படிச்சிருக்காரு. அப்புறம் தேவாரத்திலையும் படிச்சிருக்காரு. அவர் 3 இடத்துலயும் படிச்சிருக்காரு, தேவாரம், கோம்பை, பண்ணப்போ. இளையராஜா அவர்கள் வீடு இருக்கிற அந்த ஏரியா வந்து ஓடை பகுதி அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த இடத்துல பாதிப்பு எப்படி இருக்கு? அது ஃபுல்லா பாதிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு 2 வண்டி போற இடத்துல இப்ப ஒரு வண்டி மட்டும்தான் போகும். ஃபுல்லா அந்த ஓடையே வந்து இடிஞ்சு ஃபுல்லா உள்ள போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இல்ல, இப்ப நீங்க அனுப்பின சில வீடியோக்கள் வந்து பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய அணை மாதிரி ஒரு பகுதி வந்து உடைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளம் வெளியே போகுது. அது எந்த இடம்? அது வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது மேற்கு 18ஆம் கால்வாய் திட்டம்னு ஒண்ணு. அது வந்து 18 கிராமத்துக்கு எங்கிருந்து வருதுன்னா, நம்ம லோயர் கேம்ப்ல இருந்து அப்படியே வந்து கேகேப்பட்டி, இதுன்னு கம்பத்துக்கு மேற்கு, அதாவது கோம்பை, பல்லவராயன்பட்டி, மல்லிகாபுரம், சிந்தளச்சேரி, அது வந்து ஒவ்வொரு குளத்துலயும் போய் சேர்ற மாதிரி. இது வந்து ஒரு பழைய நீர்த்தேக்கத்தின் படி கட்டப்பட்டதா இருந்தது. இது ரொம்ப நாள கோரிக்கை வந்து 18ஆம் கால திட்டம். அது வந்து வருஷத்துல ஒரு 2 மாசம் ஓபன் பண்ணி விடுவாங்க. அது கரெக்டா அந்த மழை நேரத்துல ஓபன் பண்ணிடுது. மழை பெஞ்சு அதிகபட்சமான தண்ணீர் இருந்ததுனால அது திறக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இல்லையா? இதை வந்து ஐயா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். 2வது, இந்த சாக்குளூத்து மெட்டு வந்து ரொம்ப நாளா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்க ஊர்ல இருந்து மலைக்கு போனோம்னா ஒரு 10-12 கிலோமீட்டர்ல போயிடலாம். பண்ணப்புறம் தேவாரத்துக்கு நடுவுல இருக்கு, அதாவது மேட்டுப்பட்டில இருந்து உள்ள போகணும். அந்த சாக்குளூத்து மெட்டுக்கு போகணும். அது ரொம்ப நாள் கோரிக்கை. தங்கத்தமிழ்ச்செல்வன் கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடைப்பயணமா நாங்களா கூட போயிருக்கோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் அந்த போட்டோ அனுப்புறேன். அதுவும் வந்து இளையராஜா ஐயா அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஒருத்தர் இறந்தாங்கன்னா 30-40 கிலோமீட்டர் நாங்க சுத்தி கூட்டு வர வேண்டியது. இப்ப இது சாக்குளூத்துப்பட்டு வந்து ஓபன் பண்ணாங்கன்னா நாங்க ஒரு 7-8 கிலோமீட்டர்ல ஷார்ட்கட்ல கொண்டு வந்துடலாம். இவ்வளவுக்கு பாதி ரோடு ஆல்ரெடி போட்ட ரோடு இருக்கு. இப்ப அது கொஞ்சம் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து பாத்துட்டு போனாரு. இப்ப இளையராஜா ஐயா மாதிரி அவரும் எம்பியா இருக்கனால கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு சீக்கிரம் அது வந்து, ஏன்னா இப்ப ஒருத்தர் இறக்குற சூழ்நிலை இருக்காங்க, அவங்களை இதுல கொண்டு வந்தா காப்பாத்திடலாம். நம்ம தேனி GH கொண்டு போறதுக்கு ஷார்ட்கட் இது, அந்த சாக்குளத்து மெட்டு. இங்க நாங்க கம்பம்பெட்டு, கம்பம்,
உத்தமபாளையம் இப்படி சுத்தி கூட்டு வரும்ல. அது வந்து எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அந்த சுத்தி கூட்டு வந்ததுனால. எல்லாம் இங்க இருந்து வேலைக்கு போறவங்க. யார் எங்க இருந்துன்னா பல்லாயிரம்பட்டி, பண்ணைப்புறம், சிந்தலச்சேரி, மல்லிகாபுரம், கோம்பை, இங்க இருந்து வேலைக்கு போறவங்க தான் மேல நிறைய பேர். ஒவ்வொருத்தரும் வாழ்வாதாரத்துக்கு அங்கதான் போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப காடுகள்ல வந்து வறண்ட பூமினால இப்ப மழை பெஞ்சனாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வறண்ட பூமி, காட்டுகள்ல எந்த வெள்ளாமே செய்ய முடியாது. எல்லாம் அந்த மழையை நம்பிதான் இருக்காங்க. மேற்கு அந்த நம்ம ஏலக்காய் அந்த தோட்டங்களை நம்பிதான் இந்த ஒரு 10-15 கிராமம் இருக்கு. டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப் காலையில ஒரு ஒரு 50-100 ஜீப் இங்க இருந்து போகும் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து. இதெல்லாம் இந்த சாப்பிடுறது மட்டும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம வந்து இளையராஜா மாதிரி ஐயா அவங்க வந்து இதை சொன்னாங்கன்னா சீக்கிரம் அது நடக்கும். எவ்வளவு நாள் கோரிக்கை இது? இது ரொம்ப அவருக்கே தெரியும் இதெல்லாம். அந்த சாப்பிடுறது மட்டும் அவர் காலத்துல இருந்தே இது போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மழை வெள்ள நேரத்துல வந்து இளையராஜா அவர்கள் வந்து அவங்க ஊருக்கு வந்திருந்தாங்கல்ல? ஆமா, வந்துட்டு போயிருக்காரு. அவர் கவனத்துக்கு கொண்டு போனாங்களா என்னன்னு பெரிய போனாங்களான்னு தெரியாது எனக்கு. இது நான் வந்து என் சார்பாக இதை வந்து சொல்லணும். அவர் கொண்டு போய் சேர்க்கணும். ரெண்டாவது எங்க ஊருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய பெரிய கோரிக்கை அது வந்து இங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், இல்லாட்டி இங்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகணும். இந்த மழை வெள்ள நேரத்துல அங்க ஆரம்ப சுகாதாரம் நிலையம்லாம் அங்க இருக்கா உங்க ஊர்ல பண்ணைப்புறத்துல? பண்ணைப்புறத்துல இல்லை எனக்கு தெரிஞ்சு. கோம்பை போகணும், இல்லாட்டி தேவாரம் போகணும். இப்ப இந்த மழை வெள்ள தண்ணி வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்ப கடந்த ஒரு வாரமா? இல்ல, எல்லாரும் வீட்டுல வேலைக்கே போக முடியலையா. எல்லாருமே வந்து அன்னாடும் வேலைக்கு போறவங்க, இந்த கொத்தனார் வேலைக்கு போறவங்க, அந்த மழையை நம்பி போறோம். மேக்சிமம் 75-80% மழையை நம்பி போறவங்க தான் இப்ப மழைக்கே போக முடியாது, மழை சூழல் காரணமா. மழைன்னு நீங்க சொல்றது வந்து விவசாயம் பண்ற இடத்துக்கு போற இடம். ஆமா, விவசாயத்துக்கு இப்போ இந்த மழை நாள் தான் தண்ணி, இல்லாட்டி விவசாயம் இங்க எதுவுமே கிடையாது. அந்த அந்த ஏதாவது சொல்றது அந்த முல்லை பெரியாறு தண்ணியை வச்சுதான் இருக்கு. அது இந்த ஒரு 5-6 கிராமத்துக்கு எந்த வசதியும் இல்லை, தண்ணி வசதி. இளையராஜா அவர்களுடைய அவங்க தாயார் நினைவிடத்துக்கு பகுதியில் உள்ள அந்த ஆறுடைய நிலைமை என்ன? தண்ணி வெள்ளம் எப்படி இருக்காங்க? அங்கேயும் இப்ப அதிகமா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐயாவும் பார்த்தாருல இன்னைக்கு வந்து. அவரும் அதை சுத்தி எல்லாம் பார்த்துட்டு தான் போனார் கார்ல போகும்போது. அவர் வந்து இதை கொஞ்சம் ஆமா, நாங்க கிராமத்துல இருந்து ஒரு 2-3 பேர், எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் பேச போனாங்க. அவர் கொஞ்சம் வேலையின் காரணமாக வேகமா கிளம்பிட்டாரு. ஊர் பிரச்சனை என்னன்னு மெயினா என்னன்னு சொல்லுங்க. அதாவது சாக்குளத்து மெட்டு மெயினியா எங்க ஊர் ஒரு 18 கிராமத்துக்கும் அதுதான் வாழ்வாதாரம். அதாவது நாங்க ஒரு 60 கிலோமீட்டர் சுத்தி போனோம் ஜீப்ல போனா. நாங்க ஷார்ட்கட்ல போனா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல நாங்க அந்த மலையை போய் சேர்ந்துருவோம். அப்ப இந்த இத்தனை ஜீப்புகளுக்கும் இத்தனை பேருக்கும் வந்து இப்ப எங்களுக்கு என்னன்னா ஒருத்தர் இறந்தா கூட நாங்க 60 கிலோமீட்டர் சுத்தி தான் போட்டு வர வேண்டியது. இப்ப வசதி இருக்கிறவங்க கொண்டு வந்துடலாம், வசதி இல்லாத வேலைக்கு போறவங்க இறந்தாங்கன்னா என்ன பண்றது? குழந்தைகள்லாம் இறந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல தூக்கிட்டு வர வேண்டிய அதுக்கே செலவு பண்ணி சில பேர் கஷ்டத்துல தானே வேலைக்கு போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை எப்படி அவங்க செலவு பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. நானும் அந்த ஐயா கிட்ட இருந்தேன் ஒரு கொஞ்ச நாளா. இப்ப நான் ஒரு 3-4 வருஷம் இந்த ஊர்ல வந்து என் ஃபேமிலியோட இருக்கேன். ரொம்ப ஊருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, வாழ்வாதார கஷ்டம். அவங்க அந்த மலைக்கு போறவங்களை பாக்குறேன் நானு, ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி சார், திருப்பதி இப்ப நீங்க வந்து சாக்குளத்து மெட்டு ஒரு பிரச்சனை, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தா எனக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபை கூட ஆஸ்பத்திரி கூட்டும் போது 5000, 4000, 5000 அவருக்கு தெரிஞ்ச ஜோதிடருடைய பையன் தான் அவன், என் கூட கிளாஸ்மேட்டு. அந்த பொண்ணு கூட இப்ப தவறிட்டாங்க ஒரு 6 மாசத்துக்கு மேல. சாருடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். இப்ப ஏற்கனவே வந்து சார் வந்து ராஜா சார் வந்து அவங்க நிறைய நிதியில வந்து நிறைய திட்டங்கள்லாம் 3 விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. எதுனா 2 பஸ் ஸ்டாப் 2 இந்த ஃபைல் லைட் ஒண்ணு போட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் லைப்ரரி, எங்க ரொம்ப நாளா லைப்ரரி வந்து பழுதாய் கிடந்துச்சு, அதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அது வந்து எல்லாருக்கும் மன நிறைவா இருக்கு ஊருக்கு. அதுக்கு அடுத்து சாக்குளத்து மெட்டு சாலை வசதியும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வசதியும் நீங்க வந்து கேட்கறதுக்காக இன்னைக்கு போயிருந்தீங்களா? அது அவர் காலத்துல இருந்தே தெரியும். அவருக்கு தெரியும். ஏன்னா அவரு அந்த சாக்குளத்து மெட்டு அடிவாரத்துல இருந்தா ஒரு தியானம் பண்ணுவாரு. அந்த கன்னிமார் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் வந்து அவர் அங்கதான் போய் மன நிம்மதியா உட்கார்ற இடம். ரெட்டால மரம் வந்து அந்த கன்னிமார் கோயில் அங்கதான் உட்காருவார். அந்த தொடக்கம் இருக்கு இல்லையா, அந்த சாக்குளத்து மெட்டு தொடக்கம், அங்கதான் போய் அவர் வந்து மன நிறைவா அந்த கன்னிமார் கோயில் உட்காந்துட்டு வர்ற இடங்கள். இந்த ரெட்ட ஆலமரங்கிறது வந்து இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்கு. அங்கதான் ஒரு குளம் இருக்கு எங்களுடைய குளம். எங்க ஊருக்கு ஒரு குளம் சொல்லுவோம்ல,
அது அங்கதான் ஊர் இருக்கு. கண்மாய். அந்த பள்ளத்தாக்கு திட்டத்துல கொஞ்சம் தூரம் மேற்க போகும். ஓ, சரி அந்த சரி. தண்ணியில இப்ப இந்த மழை நீர்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த அந்த தடுப்பணை வந்து சீரமைக்கப்பட்டிருக்குமா எப்படி? இன்னும் படல, என்ன ஒரு வாரம் சின்ன படல். நானும் அந்த ஓடையில தான் எங்க வீடே இருக்கு. இன்னும் அந்த ஓடை போன வட்டம் இந்த வெள்ளத்துல எங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. அது நாம கிராம பஞ்சாயத்து தான் நான் சொன்னேன். நான் போட்டோ எடுத்து அனுப்பல. அது ஐயா கிட்டே சொல்ல போனா ஐயா அந்த நேரத்துல ஊர்ல இல்ல. என் வீடே பழுதானது, போட்டோ எல்லாம் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது ஐயா கவனத்துக்கு போய் இன்னும் சேரல. மழை வெள்ள நேரத்துல வந்து நீங்க வந்து முக்கியமான 2 பிரச்சனை வந்து பண்ணைப்புறத்துக்காக அவருடைய எம்பி அப்படிங்கிற முறையில் அந்த தொகுதிக்கு அந்த அவருடைய ஊருக்காக நீங்கள் சில அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கீங்க. அது இந்த வீடியோ மூலமாக அவருங்க சாருடைய கவனத்துக்கு போய் அதை நிறைவேறும் நாம் நம்புகிறோம். வேறு என்ன மாதிரியான ஒரு மழை வெள்ள பாதிப்புகள் அந்த ஊரில் இப்போ இருக்குது? அது மெயினாக வந்து இந்த ஓடைகள்லாம் சரி பண்ணணும். ஏன்னா ஓடைகள் பூரா எல்லாம் மண் ஏறி ரொம்ப வருஷங்களா அதை சரி பண்ணாமே இருக்கு. 2 ஓடையா இருந்துச்சு, ஒரு ஓடையா இருக்கு. அந்த ஒரு ஓடையை ஃபுல்லாவே மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்க? எதுனால தெரியல, அது எதுனால தெரியல. அந்த தண்ணினாலதான் இப்ப ஒரே பாதையில வர்றதுனால தான் ஊருக்குள்ள எல்லா தெருவிலையும் பூந்துருச்சு. திருப்பதி, நீங்கள் வந்து ஏற்கனவே 2 ஓடையாக பிரிஞ்சு போன ஒரு ஓடை, 2 ஓடைகள் வந்து ஒரு ஓடை இல்லாமல் போயிடுச்சு. ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா? ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்ப என்னன்னா ஒரு ஓடையா இருக்கனால எல்லாம் ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு. இது வந்து ஒரு 4-5 டைம் தண்ணி வந்துருச்சியா. இது வந்து யாரும் கவனிக்கப்படாம பாமர மக்கள், அதாவது அன்னாடும் கூலிக்கு போறவங்க தான் இது கஷ்டப்படுறாங்க. எனக்கு சாருடைய ஒரு தனி ரெக்வெஸ்ட் என்னன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த மண்ணுல இருந்து போன எங்க உறவு, எங்கள் ரத்த உறவு எங்க ஊர்ல வந்து ஒரு 2 நாள் இருந்து இங்க என்ன பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு, எங்கெங்கயோ செல்கிறார், யாராருக்கோ சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த மண்ணில் பிறந்த இந்த விலை மதிக்க முடியாத மனிதர்களையும் கொஞ்சம் அவங்களுடைய வழிகள் என்னன்னு கொஞ்சம் 2 நாள் வந்து இருந்து இங்க இருந்து தங்கி, அவர் வீட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியும், வீட்டுக்குள்ள செடியெல்லாம் முளைச்சு அதையும் பராமரிப்பு பண்ண முடியாம இருக்கு. அதையும் சரி பண்ணணும். இல்ல, அவங்க வாழ்ந்த வீட்டுல இப்ப வந்து அதை பராமரிப்பு இல்லாம இருக்கா? இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் வெளியூர்ல இருந்து அவரை பாக்குறதுக்காக வர்றாங்க. ஐயா வீடு எப்படி இருக்கும், ஐயா எப்படி வாழ்ந்திருப்பான்னு பார்க்கும்போது அதை திறந்து காட்டுறதுக்கோ, அந்த வீடுக்குள்ள செடியெல்லாம் எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணி அதை வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அவங்க தாய் வாழ்ந்த வீடை ஒரு நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த எம்ஜிஆர் ஐயா அவங்க எல்லாம் நினைவிடம் இது மாதிரி வாழ்விடம் மாதிரி வச்சு அவனுக்குள்ள ஒரு அன்னதானம் போடலாம். இல்ல ஒரு மெடிக்கல் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சு அவனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை கொடுக்குற அந்த இடத்த ஒரு இதா மாத்தலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தா நான் பாக்குறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி திருப்பதி. நன்றி.